ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆர்ஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதம் 44. இத்தம் பாவேன கதிதோ பகவான் பகவத்தம நேத்தம் பாவேன ஹி பரம் திருஷ்டம் அர்ஹந்தி சூரய. மொழிபெயர்ப்பு. சிறந்த ஆன்மீகிகள் பரமபுருஷ பகவானின் செயல்களை இவ்வாறு விவரிக்கின்றனர். ஆனால் தூய பக்தர்கள் இந்த அம்சங்களை விட அதிக பெருமை வாய்ந்த விஷயங்களை பகவானில் காணும் தகுதி உடையவர்கள் ஆவர். பொருளுரை. பகவான் தமது வெவ்வேறு சக்திகளின் ஜடத்தோற்றங்களை படைப்பவரும் அழிப்பவரும் மட்டுமல்ல, அவருக்கு இன்ப ஆற்றல் இருப்பதால் அவர் சாதாரண சிருஷ்டிகர்த்தாவையும் அழிப்பவரையும் விட இன்னும் உயர்ந்தவர் ஆவார். பகவானின் ஆனந்தமயமான இந்த அம்சம் தூய பக்தர்களால் மட்டுமே அறியப்படுகிறது. அருவவாதி பகவானின் எங்கும் பறந்துள்ள ஆதிக்க சக்தியை அறிவதில் திருப்தியடைகிறான். இது பிரம்மத்தை உணர்ந்த நிலை என்று அழைக்கப்படுகிறது. அருவவாதியை விட உயர்ந்தவராக இருப்பவர் தமது இதயத்தில் பரமாத்மாவாக அமர்ந்திருக்கும் பகவானை காணும் யோகியாவார். பரமாத்மா பகவானின் பூர்த்தியாகாத தோற்றமாகும். ஆனால் பக்தி தொண்டில் உண்மையான அன்பு பரிமாற்றத்தின் மூலமாக பகவானின் நேரடியான ஆனந்தமயமான ஆற்றலில் பங்கேற்கும் தூய பக்தர்களும் உள்ளனர். பகவான் வைகுண்ட லோகங்கள் என்றழைக்கப்படும் தமது வசிப்பிடத்தில் எப்பொழுதும் தமது சகாக்களுடன் வாழ்கிறார். அங்கு அவர் தமது தூய பக்தர்களால் வெவ்வேறு உன்னதமான மனநிலைகளில் செய்யப்படும் உன்னதமான அன்பு தொண்டுகளை அனுபவிக்கிறார். இவ்வாறாக பகவானின் தூய பக்தர்கள் ஜட படைப்பின் பொழுது அத்தகைய பக்தி தொண்டை மேற்கொண்டு பகவானின் ராஜ்யத்தினுள் பிரவேசிப்பதற்குரிய தகுதிகளை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக படைப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்றனர். பகவத்கீதை இதை உறுதி செய்கிறது. தூய பக்தி தொண்டை விருத்தி செய்து கொள்வதால் பகவானை உள்ளவாறு அறிய முடியும். இவ்வாறாக பகவானின் உண்மையான தொண்டில் பயிற்சி பெற்று பல்வேறு திறமைகளுக்கேற்ப அவரது நேரடியான சகவாசத்தினுள் நுழைய பக்தர் அனுமதிக்கப்படுகிறார். பகவானுடனான மிக உயர்ந்த சகவாசம் கோலோக பிருந்தாவன லோகத்தில் மட்டுமே காணப்படுகிறது. அங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியர்களுடனும் அவருக்கு பிரியமான சுரபி பசுக்களுடனும் லீலைகள் அனுபவிக்கிறார். கிருஷ்ணரின் இந்த உன்னத பூமியை பற்றிய ஒரு விளக்கம் பிரம்ம சம்ஹிதையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் இவ்விஷயத்தில் மிக மிக அதிகாரபூர்வமான இலக்கியமாக பகவான் ஸ்ரீ சைத்தன்யரால் கருதப்படுகிறது. ஹரே கிருஷ்ண.